அல்லவா கொடுக்கிற கிஃப்ட் தான். அறிவாளியா சில பேர் இருப்பான், சில பேர் நடுத்தரமா இருப்பான், சில பேர் முட்டாளா இருப்பான். இதுல எல்லாம் அவர்களுடைய உழைப்பு என்ன, ஒரு உழைப்பும் கிடையாது. சும்மா தேடி படிக்க புஸ்தகம் படிச்சு வந்துருன்னு சொல்லலாம். எல்லாரும் தான் படிக்கிறான், அம்புட்டு பேர் தான் புஸ்தகத்தை படிக்கிறான், அம்புட்டு பேர் தான் கிதாப் எடுத்து பாக்குறான். அதுலயே 4 பேர் வித்தியாசமா இருக்கான், 4 பேர் கம்மியா இருக்கான். அது கிஃப்ட். அல்ல சில பேருக்கு என்ன செய்வான், கூட கொடுப்பான், சில பேர் கம்மியா கொடுத்துருவான். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதை வைத்து 4 பேருக்கு நல்லது சொல்றதுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, எனக்கு உன்னை விட கூட தெரியும், நான் வசந்தவன், உன்னை நான் மதிக்க தேவையில்லை, நீ நான் சம இல்ல, எனக்கு ஈக்குவலா நீ ஆக மாட்ட, இப்படி நினைத்தால், இப்படி நினைக்கக்கூடிய இருக்கிறார்கள். நீ மார்க் அறிஞர்களை பாக்குறீங்க, உலமாக்கள் தௌஹீத் ஜமாத்திலும் பாக்குறீங்க. தௌஹீத் ஜமாத்துல மார்க் அறிஞர் எப்படி இருப்பாங்க, சாதாரண உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. தன்னை தனித்து கூட காட்டிக் கொள்ள மாட்டார்கள். பேசுறதுக்கு மேடையில் ஏறி பேசுறதுக்காக வேண்டி கொஞ்சம் உயரமான இடத்துல நிற்பாங்க, அப்பதான் தெரியுங்கிறதுக்காக வேண்டி பேசி முடிச்சுட்டு உங்களோட பேசிட்டு இருப்பாங்க, உங்களோட சாப்பிடுவாங்க, உங்களோட தங்கி இருப்பாங்க, உங்களோட மக்களோட மக்களாக அவர்கள் தங்களை காட்டிக் கொள்ற காட்சியை பாக்குறீங்க. ஆனா சில பேர் ஆலிம் சாக்கள் இருப்பாங்க, மார்க் அறிஞர்கள். அப்ப இவங்கள்ட்ட பெருமை அறவே இருக்கக்கூடாது. சாதாரண மனுஷன் இருந்தா கூட மார்க் அறிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, தங்களுக்கிட்ட வந்து இப்படி நிக்கணும். அடுத்தவன் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் இப்படி நிக்கணும், யாராவது சொல்றமா? ஒரு கேள்வி கேட்கணும், அசர்த்து சொல்லுங்க, இப்படி கேட்கணும். இது என்ன நீ ஆலிம் நீ படிச்ச, இந்த மாதிரி அவன் செய்யணும் நீ விரும்புறிய, இதை விட மண்டக்கணம் என்ன இருக்கு? பாப்பா உட்கார்பான் தோல்ல போட்டு என்னைக்கா கேட்ட ஆலிம் சார்ல பாத்திருக்கீங்களா? அஜர்த்துங்க இங்க எங்கன்னு போடுவாங்க, அஜர்த்துங்க சொல்லுங்கன்றது என்ன இத்தனை இங்க இப்படி அடுத்தவன் அப்படி பேசுனீங்க. அடுத்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்க நடக்கலையப்பா, அஜர்த்துக்கு மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? அப்ப மார்க்கத்தை கற்றவருங்கிறாங்க. மார்க்கத்தினுடைய முதல் படிமான என்ன, இப்லீஸ் பெருமைக்கான விரட்டடிக்கப்பட்டான்ங்கிறீங்க. அந்த இப்லீஸ் குணம் மார்க் அறிஞர் இருந்தா என்ன மார்க் அறிஞர்? அப்ப மார்க் அறிஞர் என்று நினைத்துக் கொண்டு அவர் எல்லாரையும் போல இல்லாம அவர்கிட்ட நெருங்க முடியாது, அவர் முன்னாடி நிக்க முடியாது. அஜர்த்துக்கு முன்னாடி நான் சைக்கிள் ஓட்டு போயிட்டு அடி பின்னி விட்டாரு நான் மோதிர காலத்துல. அஜர்த்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டு போயிருவியா? அவர் வாக்கிங் போறாரு, நான் சைக்கிள்ல போய் முந்திட்டேன். பாடம் முடிஞ்சு சாயந்தர நேரத்தில் அப்புறம் மதரசாவுக்கு வந்த பிறகு பார்த்தா பின்னி எடுத்து விட்டார். அசர்த்து போய்கிட்டு இருக்க நீ சைக்கிள் ஓட்டுவியா, என்னை முந்தி போவியா? அப்ப இவர்கள் என்ன மாதிரி வார்த்தைக்கப்பட்டிருக்கிறாங்க? பெருமை தான் பெருமைங்கிறது. பெருமைண்டா என்னன்னு கேட்டா, சைக்கிள் உள்ள சைக்கிள்ல போற நடந்து போய் 2 மீட்டர் இருக்குது, அஜர்த்துக்கு தொப்பி போட மாறுவியா? ஏன்டா கையை கட்டாம நிக்கிற? அஜர்த்து சும்மா இப்படி கேட்க கூடாது, லீவு கட்டோம்னா இப்படிதான் கேட்கணும். ஏன் கையை கட்டாம நீங்க லீவு கேட்ட? அப்ப இதெல்லாம் இருக்கணும் பார்க்கணும். எல்லாம் விளங்கல. இது எவ்வளவு பெரிய டேஞ்சர், இவங்க எப்படிப்பட்ட சைத்தான் தன்மையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி இருந்தாங்களா மக்கள்கிட்ட? சஹாபாக்கள், சஹாபாங்கிற வார்த்தை எதை காட்டுது? சஹாபின்னா தோழர்னு அர்த்தம். எந்த ஒரு ஆன்மீகவாதியும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை தோழர்னு சொல்ல மாட்டான், அடிமன் தான் சொல்லுவான். சீடர்னா பேர் வைப்பான். இன்னாருடைய சீடர்கள். ஒரு சாமியாரோட சம்பந்தப்படுத்தி மக்கள் எப்படி பேசுவாங்க? இன்னாருடைய பக்தர்மாங்க, இல்லைன்னா இன்னாருடைய சீடர்மாங்க. இந்த 2 வார்த்தை தான் யாருக்கு? ஆன்மீக தலைவர்களுக்கு மக்களுக்குள்ள உறவு. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்களுக்கு என்ன பேரு? சஹாபின்னு பேரு. சஹாபிக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்னு அர்த்தம், நண்பர்னு அர்த்தம். உலகத்தில் எவனாச்சும் நடந்திருக்கானா? ஆன்மீக தலைவராக இருந்து கொண்டு, மிகப்பெரிய வலுவான ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு, தன்னோடு இருக்கக்கூடிய சமகாலத்து மக்கள் இருக்காங்கல்ல, தன் காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரையுமே சில தோழர்கள் பிரிச்சு கூட பார்க்கல. அபூபக்கர் மட்டும் தோழரு, உமர் தோழரு, மற்றவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அத்தனை பேரையும் தோழர்னாங்க. அத்தனை பேரும் அவங்க உம்மத்துல யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல ஹயாத்தோட இருந்தார்களோ அவங்க அவ்வளவு பேருக்கு என்ன பேரு? சஹாபி, நபியின் தோழர், நபி தோழர். இதானப்ப ரசூலுல்லாஹ் கட்டு தந்திருக்கிறாங்க. அவ மார்க்க அறிஞர் என்பவர் மற்ற மக்களோட தோழராக இருக்க வேண்டும். இதனாலதான் உங்களை எதிர்க்கிறாங்க கடுமையா. இதுக்குதான் நீங்க ஆப்பு வைக்கிறீங்க. இந்த சித்தாந்துக்கு எதிராக தான் நீங்க மக்களை கேள்வி கேட்கக்கூடிய உருவாக்குறீங்க. தௌஹீத் ஜமாத்துல ஆலிமுன்னு தனி மரியாதை கிடையாது, சுயமரியாதை இழக்காத. இதுல வந்துதான் கபூர் வரைக்கும் கொண்டு விட்டது. இப்படி அசத்துக்கு விட்ட இப்படி போய் நின்றீங்கன்னா அவன் செத்து போன பிறகு அவன்கிட்ட கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி வந்தது தானே இயல்பாக சாதாரணமா இருந்து என்ன வராது. அப்ப அந்த அறிவு என்பது சொல்வதற்கு மட்டும் பயன்படுத்தி அந்த நிமிஷம் முடிஞ்சு வச்சுப்ப. மேடையில் பேசுறமா, சொல்ற வாய்ப்பை தந்திருக்கான, சொன்னமா, இறங்கின பிறகு நீங்க எல்லாரும் ஒண்ணுதான். இப்படியான எல்லாரும் நம்ம ஒண்ணுதான். சொல்ற வாய்ப்பை எல்லாம் தந்திருக்கணும், அதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறமேலு
நான் வசந்தவன் தாழ்ந்தவன் வரவே கூடாது. மக்களோட மக்களாகத்தானே செய்யணும் இருக்க வேண்டும்.